सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இந்த பிப்ரவரி மாதம் ஹிந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வு ஃபுல்லாக எக்ஸப்டட் கொஷின் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஏற்கனவே கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் கைட்லையும் படிச்சிக்கலாம், டெக்ஸ்ட் புக்லையும் படிச்சிருக்கலாம். நாங்களே நிறைய நாங்கள் போட்டிருக்கோம். எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை படித்து மாடல் கொஷின் பேப்பர்னு 2 செட்டு நாங்கள் விடுறோம். அந்த 2 செட்டு நீங்கள் ஃபுல்லாக இப்போ இருந்தே 2 ரூபானா டெய்லி உட்காந்து படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு கண்டிப்பாக 90% வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஸ்டீல் சிட்டி ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸு. இந்த டைமிங் வந்து மார்னிங் நடக்கக்கூடிய சண்டேயில் வந்து 2.5 10 to 12:30 நடக்கும். மொத்த மார்க் வந்து 100 மார்க்ஸு. फर्स्ट वन कवि और कविता का नाम बताते गए हिंदी दो पदांशों का भावार्थ हिंदी में लिखिए. அப்புறம் வந்து இந்த போயமில் ஃபுல்லாக வந்து இந்த போயம் கொடுத்துருக்காங்க. இந்த போயத்தை படிச்சு எந்த போயமில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து சந்தர்ப்பமும் பாவார்த்தையும் ஃபுல்லாக எழுத சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து மொத்தம் மார்க் 8 மார்க்கு. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் அவங்க 5 கொடுப்பாங்க, 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 4 மார்க்கு. सेकंड राउंड कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखिए. இது போயமில் ஒரு எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸு. மொத்தம் 4 எஸ்ஏ இருக்குது. எந்த எஸ்ஏ தெரியுமோ அந்த எஸ்ஏ நம்பர் போட்டு நீங்கள் எழுதுங்க. இந்த எஸ்ஏ ஃபுல்லாக தமிழ் மீனிங்கோட நாங்கள் எக்ஸ்பிளைனோட ஃபுல்லாக நீங்கள் எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கோம். ரொம்ப மீனிங் தெரியல, நீங்கள் அங்கே போய் ஃபுல்லாக ஒன் டைம் படித்து பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒன்று மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. தேர்ட் ரோமன் கின் दोहों का कंठस्थ रूप जीवन का जीवन लिखिए. அப்போ வந்து தோகையை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. தோகைனா 2 தோகை மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே ஆரம்பமும் இங்கே முடிவும் கொடுத்துருவாங்க. மேலே இருக்க சீரும் கீழே இருக்க சீர் வந்து மாறாமல் எழுதணும். மொத்தம் 2 அடியில் வரும். ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. மொத்த மார்க்கு 4 மார்க்கு. फोर्थ रोमन किन 3 का भावार्थ हिंदी में लिखिए. பாவார்த்தனை அதுக்கு வந்து விளக்கம் எழுத சொல்லியிருக்காங்க. மற்றதில் வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 3 மார்க்ஸு. ஃபிஃப்த் ரோமன் கின்கி 5 का अर्थ हिंदी में लिखिए. இது வந்து மொத்தம் வந்து இங்கே 10 கொடுத்துருவாங்க. ஏதாவது 5 மட்டும் இந்த மீனிங்ஸ் இது இங்கே ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் ஹிந்தியில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மொத்தம் 5 மட்டும் எழுதினா போதும் மீனிங்கு. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. சிக்ஸ்த் ரோமன் கின்கி 5 का वाक्यों में प्रयोग कीजिए. இது வாக்கியத்தில் அமைச்சது. இங்கே ஃபுல்லாக வந்து 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை வந்து வாக்கியமாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி எழுதணும். அதாவது அந்த 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. सेवंथ रोमन निम्न गद्यांश को ध्यान से पढ़कर नीचे दिए प्रश्न के उत्तर लिखिए. இந்த பேராகிராஃப் கொடுத்து கீழே வந்து நாங்கள் நீச்சே தியனா கீழே நாங்கள் கேள்வி கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்து கேள்விக்கு உண்டான பதிலை வந்து இங்கே பேராகிராஃபில் இருக்குது. அதை படித்து எழுத சொல்லியிருக்காங்க. அது மார்க் வந்து 5 மார்க்கு. இந்த கொஷினுக்கு பதில் இதுலேயே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதணும், கண்டுபிடிச்சி எழுதணும். एट्थ रोमन किनकी 2 प्रश्न के उत्तर एक या 2 वाक्य में लिखिए. இது வந்து ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர். மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து 2 மட்டும்தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. நைன்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச लिखिए. இது ஃபுல்லாக எஸ்ஏயில் வந்து மொத்தம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. எஸ்ஏயில் மார்க் வந்து 10 மார்க்கு. 10th ரோமன் கிஷி ஏக்கு ஏகாங்கிக்கா சாராம்ச. ஏகாங்கி அப்படியே நாடகத்தில் இருக்க எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸு. இந்த இங்கே மொத்தம் இந்த 3 எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. அது எது தெரியுமோ அதை நம்பர் போட்டு ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். 11th ரோமன் கின்கி தோ பாத்திரம்கா பரிச்சய தீஜி. இந்த ஏகாங்கில் வர கேரக்டர்ஸ் தான் இங்கே மொத்தம் 5 இது கொடுத்துருக்காங்க. இந்த 5ல் வந்து ஏதாவது வந்து 2 பேரை மட்டும் எழுதினா போதுன்றாங்க. மொத்தம் அதுக்கு 1க்கு 5 மார்க்கு. மொத்த மார்க்கு 10 மார்க்கு. 12th ரோமன் கின்கி தோ பிரச்சனைக்கு உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கி. இப்போ ஏகாங்கில் வர கொஸ்டின் ஆன்சர் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் வந்து 5 கொஷின் இருக்குது. ஏதாவது 2 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. மொத்த மார்க் வந்து 5 மார்க்கு. லாஸ்ட் ரோமன் 13th சந்தர்ப்ப சகித் கின்கி தோக்கா பாவ சம்ஜாயே. இதில் வந்து இந்த இஆர்சி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்பும் பாவார்த்தையும் ஃபுல்லாக எழுத சொல்லியிருக்காங்க. இது மொத்தம் வந்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 5 மார்க்கு.
எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.